ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் உங்கள் ஃபேவரட் சீரியலா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஹா கல்யாணம் இன்னும் எபிசோடில் மகா ஐஸ்வர்யா 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எக்காரணம் கொண்டு இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுக்கா அப்படின்னு. சித்ரா தேவி தான் அம்மா பேக்கில் வச்சாங்கன்னு தெரிஞ்சா, அம்மா மேலே திருட்டு பழி போட பார்த்தாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அம்மா தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே நம்ம கோடீஸ்வரி வந்துடுறாங்க. வந்து கையில் இருக்கிற கிண்ணியை கீழே போட்டுடுறாங்க. அந்த அம்மா இப்படி ஒரு பழியவாயை மேலே போட பார்த்துச்சு. இது மட்டும் ஐஸ்வர்யா பார்க்கலன்னா என்ன ஆயிருக்கிறது? என் மானமே போயிருக்கும், நீங்களும் நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுவாங்க. இப்போயே அந்த அம்மாவை ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்கவும், இல்லை நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படிம்பாங்க. உடனே மகா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, இன்னும் கல்யாணம் ஆக கொஞ்ச நாள் தான் இருக்குது, நீ இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி கோடீஸ்வரியை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் கோடீஸ்வரி ரூமுக்கு போகிறாங்க. சித்ரா தேவியை பார்த்துட்டு, என் மேலே பழி போட பார்த்தா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம சித்ரா தேவி நான் ஜூஸ் குடிக்க போகிறேன்னு சொல்லி ஒயினை குடிக்கிறாங்க. ஆனால் கோடீஸ்வரி இந்த ஒயினை ஊற்றி விடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. பட் அதை குடிக்காமல் கீழே ஊற்றிடுறாங்க. சித்ரா தேவி, இதை பாரு, குடிக்க வச்சு உன் வீட்டில் உன் மானத்தை வாங்கிட பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோடீஸ்வரி